கேகேஆர் ஃபேமிலிக்கு வணக்கம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணாலும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்ன்னு சொல்லிட்டு, இங்க வந்து பல பேர் தான் பண்ண வேண்டிய நல்ல விஷயங்கள கூட பண்ணாம போறாங்க. அப்படியும் முயற்சி பண்ணி ஒரு சிலர் நல்ல விஷயங்கள் பண்ணாலோ, கருத்துக்கள இங்க எடுத்து வச்சாலோ, இந்த சமூகமோ, இந்த அரசாங்கமோ, இந்த சட்டமோ அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பனிஷ்மென்ட் குடுக்குதுங்க. நம்ம வந்து இப்போ பாராளுமன்றத்தில இந்த மக்களுக்காக, இந்த காமன் பீப்பிள்காக ஒரு மக்களோட குரலா இருந்து மக்களுக்காக குரல் கொடுத்து பேசின ராகவா சந்திரா இப்போ 115 நாள் இடைக்கால பணி நீக்கம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்வையில சரி. ஏன்னா அவர் வந்து பேசினது காமன் பீப்புளுக்காக தான் பேசியிருக்காரு. அது உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து எதிர்ப்பா இருக்கு. இவர் பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நடுத்தர மக்களுக்கான ஒரு விஷயம், ஏழைகளுக்கான ஒரு விஷயம். ரேஷன் கார்டுல போயிட்டு நம்ம கைரேகை வச்சா தான் ரேஷன் கார்டு குடுக்குறாங்க. அதே மாரி நம்ம வாக்குரிமை வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லிப் இருக்கணும். ஆனா, இங்க வந்து கைரேகை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து ஓட்டுகள் வந்து சிதறப்படும். கள்ள ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க. நம்மளோட நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கோம். நம்மளோட ஃபோனு, ரீசார்ஜ் பத்தி பேசியிருக்கோம். அவுட் கோயிங் கால் வந்து கட் பண்றது, இன்கமிங் கால் வந்து கட் பண்றது. இத பத்தி அவர் பாராளுமன்றத்தில நமக்காக தான் பேசியிருக்காரு. நம்ம மினிமம் பேலன்ஸ் வந்து பேங்க் புக்ல எவ்வளோ இருக்கணும், இத முதற்கொண்டு அவர் பேசிட்டு இருக்காருங்க. இப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அது நமக்கு சாதகமா இருக்கு. ஆனா, அவங்களுக்கு வந்து அது சாதகம் கிடையாது. இதனால தான் அவர வந்து 115 நாள் வந்து பணி நீக்கம் வந்து செஞ்சிருக்காங்க. ஒரு லஞ்சம் வாங்குற அதிகாரி லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சா உடனடியா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அவரோட சொத்துல 50% பறிமுதல் பண்ணணும். அப்பதான் ஏழைகளோட சொத்த வந்து இவங்க சுரண்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு லஞ்ச ஒழிப்பு அத பத்தியும் அவர் பேசியிருக்காருங்க. ஒரு கோரிக்கை வச்சிருக்காருங்க. ஒரு பாலியல் குற்றம் நடக்குது அப்படின்னா உடனடியா தண்டனை குடுக்கணும். காலதாமதம் பண்ணக்கூடாது. நம்ம ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவங்களும் பேசியிருக்காங்க. அவங்களும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும். அதையும் இவர் பாராளுமன்றத்தில பேசியிருக்காரு. ஆனா, இவர் பேசின எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு விஷயமா இருக்கிறதால, அத வந்து கோரிக்கையெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்களா? அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, அ உயர் மட்டத்தில இருக்கிறவங்கலாம் இதனால நெறைய பாதிப்பு வரும். நம்ம பாதிப்பு நம்மளுக்கு தெரியல. அது அவர் வந்து எடுத்து காட்டியிருக்காரு. அதனால அந்த விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஆனா, அவங்களுக்கு தெரியும். உயர் மட்டத்தில இருக்கிறவங்க இவ்ளோ பாதிப்பு இருக்கு. ஆனா, எல்லாமே அது நம்ம மேல தான் திணிக்கிறாங்க. இத திணிக்காதீங்க அப்டின்ட்டு ஒரு குரலா, நமக்கான குரலா வந்து பாராளுமன்றத்தில உதிச்ச குரல் தாங்க ராகவா சந்திராவோட குரல். ஆனா, அந்த குரல வந்து நீங்க பேசக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு தெரியுது. இது மக்கள் கிட்ட இந்த சோஷியல் மீடியால இவர் பேசுறது புரியிற மாரி இருக்கு. இவர் சொல்ற விஷயங்கள் தெளிவா வந்து புரிய வைக்கிறாரு. இவர் பேச பேச என்ன ஆகும்? மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மாரி வந்துரும். ஒருவேளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்களோ! அப்டின்ற ஒரு பயம் வந்துருச்சுல்ல. அவர் எடுத்து வச்சிருக்கிற ஒரு அடி, கரெக்ட்டான அடி. கரெக்ட்டான விஷயங்கள பேசுறாரு. அதனால இதுக்கப்புறம் நீங்க வந்து எவ்ளோ சொன்னாலும் கொஞ்சம் நாங்க விழிப்புணர்வுக்கு வந்துட்டோம். பல விஷயங்கள்ல. அவர் வந்து சொன்ன விஷயங்கள், பல விஷயங்கள் உண்ம. எங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவருக்கு எப்பவுமே உண்டு. பல மக்கள் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. எதற்கு இந்த வந்து இடைநீக்கம் அவர பண்ணீங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியல. மறுபடியும் இது தப்பான விஷயம். நல்லது பண்றதுக்கே பல பேர் யோசிப்பாங்க. இந்த மாரி பண்ணீங்கன்னா, ஏங்க எங்களுக்காக தானங்க இருக்கு அரசாங்கம். மக்களுக்காக தானே அரசாங்கம் இருக்கு. மாத்துங்க. சட்டத்த மாத்துங்க. சட்டத்த மாத்தி எங்களுக்கான ஒரு சட்டமா கொண்டு வாங்க. மக்களுக்கு இல்லாத சட்டம் அப்புறம் எதுக்குங்க இந்த அரசாங்கம்? சட்ட ஒழுங்கு சரியில்ல. அந்த சட்ட ஒழுங்க மாத்துங்க. தப்பு கிடையாது. எது தப்புன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க? சட்ட ஒழுங்கு மாத்துனா தப்புனா? கண்டிப்பா கிடையாதுங்க. மக்களுக்கு எது சரியான சட்டமோ, அந்த சட்டத்த கொண்டு வாங்க. அதுதாங்க சரி. அத விட்டுட்டு ஒரு நல்லது செய்ய வர மனுஷன நீங்க வந்து இப்படி பனிஷ் பண்ணீங்கன்னா, அவர் வந்து நாளைக்கு குரல் குடுப்பாரா? ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவர் வந்து குரல் குடுப்பாரு. ஏன்னா, அந்த தைரியம் இருக்கிறதால தான் இவ்ளோ விஷயங்கள் வந்து அந்த பாராளுமன்றத்தில ஒரு ஆளா அவர் வந்து இவ்ளோ அலைன்ஸ் வந்து முன்னெடுத்து வச்சிருக்காரு. பயம் இருந்தா இத வந்து பண்ணியிருக்க மாட்டாரு. இத பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். கண்டிப்பா அவர் இருக்கு. அந்த துணிச்சலால தான் இவ்ளோ விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவ்ளோ பாராளுமன்றத்தில அவர் பேசியிருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் அவ்ளோ கருத்தான விஷயங்கள், நியாயமான விஷயங்கள். நீங்க அத அமல்படுத்தினா நீங்க ஒண்ணும் நஷ்டமாக போறது கிடையாது. நாங்க உங்களுக்கு வந்து லாபம் வராது அவ்வளதான். ஆனா நீங்க கண்டிப்பா நஷ்டம் அடைய மாட்டீங்க அவர் சொன்ன விஷயத்துல.
இந்த 115 நாள் அப்படின்றது சரியான விஷயமா தெரியல. இது வந்து மக்கள் வந்து எப்பவுமே அவருக்கு சப்போர்ட்டா இருப்போம். ராகவா சந்திரா அவர்களே, உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம். எப்பவும் இருப்போம். உங்களோட குரல வந்து குறைக்காதீங்க. எங்களுக்கான குரலா நீங்க பாராளுமன்றத்துல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். நாங்க எங்க எங்க எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. உங்க குரல் வந்து எங்களுக்கு விழிப்புணர்வு. இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஷயங்கள் நடக்குது, நடக்கல அப்பாற்பட்ட விஷயம். அதையும் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து அதிலிருந்து விடுபடுறோம். அதிலிருந்து தெளிவாகுறோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அடுத்த ஜெனரேஷன் எங்கள தாண்டி ஒரு அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா முன்னேற்றம் கொண்டு வரும். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சும்போது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. புரியிற தன்மை கிடைக்கும். ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லது செய்ய வரவங்கள இந்த மாரி காயப்படுத்தாதீங்க. நாட்டுக்கு நல்லது பண்றாங்க. அதுக்காக தான் நீங்க எல்லாருமே இருக்கீங்க. அவர் மட்டும் கிடையாதுங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே எங்களுக்காக நாங்க ஓட்டு போட்டு, எங்களோட ஒரு ஓட்டு அத போட்டு நாங்க உங்கள அங்க உட்கார வச்சிருக்கோம். யாருக்காக? எங்களுக்காக உட்கார வச்சிருக்கோம். எங்களுக்காக நீங்க வந்து பண்றதுக்காக எதுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? நீங்க மட்டும் முன்னேறிட்டு போனா போதுமா? நாங்க முன்னேற வேணாமா? கொஞ்சம் எங்களையும் முன்னேற விடுங்க. எங்களையும் அடிமட்டத்திலிருந்து கொஞ்சம் மேல் மட்டத்துக்கு கொண்டு வாங்க. பாரத் மாதா கி ஜெய். ராகவச்சந்தா எப்பவுமே உங்களோட பேர் கூட எனக்கு சரியா உச்சரிக்க வரல. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எங்களோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. தேங்க் யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா. பபாய்.